வேதா தோசை வார்த்து தக்காளி சட்னி போட்டு அவனை எப்படி அழைப்பது என்று தடுமாறினாள். தட்டில் கரண்டியை வைத்து தட்டினாள். அஸ்வத்துக்கு அந்த சத்தம் கேட்டது. சிரித்து கொண்டான். கவிழ்ந்து படுத்து கொண்டான். வேதா அஸ்வத் வெளியே வராததை பார்த்து தூங்கி போயிருப்பான் என்று நினைத்து தனக்கு உண்டான தோசையை சாப்பிட்டு தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அஸ்வத் அவள் போனதும் வெளியே வந்தான். தோசையை சாப்பிட்டான். அம்மா போல பாடுகிறாள், அம்மா போல சமைக்கிறாள். எங்கிருந்து வந்தாள்? எதற்காக என்னிடம் வந்து சேர்ந்தாள்? இவளை என்ன பண்ண போகிறேன்? இல்லை, மனசை கட்டி வைக்க வேண்டும். திடீரென்று ஒரு நாள் அவளுக்கு பழைய நினைவுகள் வந்தால் நான் அவளை எதற்காக கூட வைத்திருக்கிறேன் என்று தெரிந்தால் என்னை விட்டு போய்விடுவாள் என்று நினைத்தவன் மறுபடியும் பழைய மனநிலைக்கு மாறினான். சிரிக்க மறந்து கடுகடு முகத்துடன் படுக்க போனான். மறுநாள் காலை அஸ்வத் ஜாக்கிங் கிளம்பி போனான். பார்க்கில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அனிச்சையாக நிமிர்ந்து பார்த்தான். ஒரு பெண் ஓடிக்கொண்டிருந்தாள். எப்படியாவது அவளை நெருங்கி பிடிக்க ஆர்வம் எழுந்தது. ஆனால் அவளோ வேறு ஒரு திசையில் ஓடி மறைந்தாள். அஸ்வத் தலையில் அடித்து கொண்டான். என்ன, வர வர பொண்ணுங்க பின்னால் சுத்த ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் ஒருத்தி, வெளியே பார்க்கில் ஒருத்தி. என்னாச்சு? என்னுடைய மனசுக்கு பொம்பளைகளே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேனே. அன்று ஆஃபீஸில் பிரசன்னாவிடம், டேய், மனசுக்கு ஒரு இதுவாக இருக்கு. பிரசன்னா, என்ன உளறிட்டு இருக்கே? எதுவாக இருக்கு? அஸ்வத் எதுவும் பேசாமல் அமைதியானான். அஸ்வத் எங்கோ பார்த்து என்னவோ யோசனையில் இருப்பதை கவனித்து, பிரசன்னா, டேய், என்ன எங்கோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்க? அஸ்வத், அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கும் போல இருக்கு. பிரசன்னா, உன்னோட வாயில் ஒரு பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்கிறத கேட்கவே நாரசமாக இருக்கு. அதனால் எப்பவும் போல இரு. அஸ்வத், நிஜமாக தான் சொல்லுறேன். ராகவன் வீட்டில் எங்கள் அம்மாவுக்காக எப்படி சண்டை போட்டால் யோசிச்சு பாரு. அம்மாவை கேவலப்படுத்திய பொம்பளையும் அவளோட மருமகளும் வாயடைச்சு பேச முடியாமல் தவிச்சதை பார்த்த பொழுது அப்படியே எனக்கு உச்சி குளிர்ந்து போச்சுடா. பிரசன்னா, சரி விடு, பொம்பளைங்களில் சில நல்ல பொண்ணுங்களும் இருப்பாங்கன்னு இப்போவாவது உனக்கு தோணுச்சே. அஸ்வத் அப்படியே புலி போல பாய்கிறாள். சீறி உரிமை அங்கே இருக்கிறவங்களை நடுங்க வச்சிட்டான். பிரசன்னா, ஆனால் அவள் உன்னை பார்த்து நடுங்கிட்டு இருக்கா. அஸ்வத், கொஞ்சம் கூட எனக்கு சம்பந்தமே இல்லாத பொண்ணு எனக்காக இப்படி பேசியிருக்கா. எனக்கே அவளை நாம் ஏமாத்துவதை நினச்சி சங்கடமாக இருக்கு. பிரசன்னா, அப்போ உண்மையை சொல்லு. ஓடி போயிடுவா. உங்கள் அப்பா கிட்டேருந்து கையெழுத்து வாங்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. அஸ்வத், எதுக்காக அவள் தற்கொலை செய்துக்க முடிவெடுத்திருப்பாள்? பிரசன்னா, வேணும்னா அவளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோ. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அஸ்வத் சிரித்து கொண்டான். பிரசன்னா திரும்பி அஸ்வத்தை பார்த்து அவனுடைய சிரிப்பில் குதூகலமாகி மனதுக்குள், போச்சு, இந்த பொண்ணு தான் உனக்கு விதிக்கப்பட்ட பொண்ணோ? அதனால தான் வானத்திலிருந்து உன்னுடைய கார் முன்னால் விழுந்தாளோ என்று நினைத்து சிரித்து கொண்டே கிளம்பினான். பிரதீப் அவனுடைய ஆஃபீஸ் அறையில் உட்கார்ந்து கொண்டு, ரிசப்ஷனில் புதுசாக ஒரு பொண்ணு சேர்ந்து இருக்குல்ல, அதை வர சொல்லு என்று ஃபோனில் கட்டளையிட்டு உட்கார்ந்தான். பிரதீப் உள்ளே நுழைந்தவளை பார்த்து, நினச்சேன் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேனேன்னு. வேதா எம்டி சேரில் உட்கார்ந்திருந்த பிரதீப்பை பார்த்து திடுக்கிட்டாள். கம்பெனி பெயர் காயத்ரி அண்ட் கோ. வசந்தாவின் மகன் இவன்தான் இந்த கம்பெனி எம்டியா? அப்போது அஸ்வத்திடமிருந்து கம்பெனி ஏமாத்திட்டாங்களா? இப்போ எதுக்காக கூப்பிட்டு இருப்பான்? கண்டிப்பாக நல்ல வார்த்தை சொல்ல கூப்பிட்டு இருக்க மாட்டான். வேதாவை இன்டர்வியூ செய்தது மேனேஜர். வேலையில் சேர்ந்ததிலிருந்து முதலாளியை சந்திக்க தேவையே அவளுக்கு இருந்ததில்லை. முதலாளி வந்தாலும் தனி லிஃப்டில் போய்விடுவான். அவனை பார்த்ததில்லை. சார். பிரதீப், சார். உன்னை பார்த்திருக்கேன், இதோ கேமராவில். ஆனால் இப்போது தம்பி பொண்டாட்டின்னு தெரிஞ்சது. சரி சொல்லு, நிஜமாவே அஸ்வத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நடிக்கிறியா? ஏன்னா அவனுக்கு கல்யாணம் செய்து கொள்ளும் திறமை இல்லை. நடிக்கிற மாதிரி இருந்தால் அவன் உனக்கு எவ்வளவு கொடுத்தான்னு சொல்லு. அதை விட நான் அதிகமாக கொடுக்கிறேன். உன்னை ருசித்து பார்க்க முடிவு பண்ணிட்டேன். வேதா அவனுடைய வார்த்தையில் அருவருத்து போனால், நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. அவர் என்னுடைய கணவர். இந்த மாதிரி கேவலமான எண்ணத்துடன் என்னை பார்க்காதீங்க. பிரதீப், இதோ பாரு, உனக்கு நான் நல்லது சொல்கிறேன், கேட்டுக்கோ. உனக்கு அவனை பற்றி தெரியுமா? அவன் ஒரு விடியா மூஞ்சி. அவன் தொட்ட காரியம் விளங்காது. பார்த்தியா, நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்த. அவன் சரியில்லை. வேதாவிற்கு கோபம் மூச்சு முட்டியது. என்ன சொல்ல வரீங்க? பிரதீப், அவன் உயிரை காதலிச்ச பொண்ணு இப்போ என்னோட மனைவி.
அவன் வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டான். இப்போ என்னோட சந்தோஷமாக இருக்கா. அவனோட விதி என்னன்னா நல்ல விஷயம் எதுவும் அவனுக்கு கிடைக்காது என்றவன் எழுந்து வேதா அருகில் வந்தான். நீ கூட அழகா இருக்கே, ஆனால் அவனோட மனைவியா உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவன் இதுவரை ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்ததில்லை. இருக்க விட மாட்டேன். நீ என்ன பண்ண, இன்னைக்கு ராத்திரி நான் சொல்கிற அட்ரஸுக்கு வந்துடு, உனக்கு சந்தோஷத்தை காட்டுறேன். வேதா ராஸ்கல் என்று கையை ஓங்கினாள். பிரதீப் அவள் கையை பிடித்து கொண்டான். உன்னை அனுபவிக்கிற வரை உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் டார்லிங் என்று அவளை இறுக்கி அணைத்தான். அவள் திமிரினாள். பிரதீப் அவள் கழுத்தை கடித்து காயமாக்கினான். ஆ என்று கத்தியவள் தன்னுடைய முழங்காலால் ஓங்கி அவனுடைய ஆண்குறியில் உதைத்தாள். பிரதீப் எதிர்பாராத தாக்குதலில் நிலை குலைந்து தள்ளி கொள்ள வேதா அவன் பிடியிலிருந்து விடுவித்து கொள்ள முடியாமல் திணறினாள். பிரதீப் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். என்னடி உத்தமி மாதிரி நடிக்கிற என்று அவள் கழுத்தை பிடித்தான். வேதா வெறிகொண்டு அவளை முழு பலத்துடன் தள்ளிவிட்டாள். கதவை திறந்து கொண்டு கண்ணீருடன் வெளியே ஓட ராகவன் எதிரில் வந்தார். ஓடுவது வேதா என்பதை பார்த்து அதிர்ந்தாள். பிரதீப் அறையிலிருந்து தான் ஓடினாள். நேராக பிரதீப் அறைக்கு நுழைந்து என்ன பண்ணினே? பிரதீப் வழியில் காலுக்கு இடுக்கில் பிடித்து கொண்டு என்ன பண்ணினாங்க? ராகவன் அவன் கன்னத்தில் அறைந்து வேதாவை என்ன பண்ணின? பிரதீப் அமைதியாக உட்கார்ந்தான். ராகவன் இனிமே இந்த கம்பெனிக்கு நீ வர வேண்டாம். பிரதீப் வேண்டாம்னா யார் பார்த்துப்பா? ராகவன் இந்த கம்பெனி யார் முதலாளியோ அவன் பார்த்துப்பான். நீ முதல்ல வெளியே போ. பிரதீப் இவ்வளவு நாள் நான் உழைச்ச உழைப்பு எல்லாம் தானமாக கொடுக்கணுமா? ஒரு நொடி கூட அவனை உள்ளே விட மாட்டேன். ராகவன் உன்னோட உழைப்பை தான் பார்த்தேனே. தம்பி பொண்டாட்டிக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குற இடியட் ராஸ்கல். பிரதீப் அவனை என்னோட தம்பின்னு சொல்லாதே. நான் தான் உன்னோட மகன். அவன் இல்லை. அவனை பார்த்தாலே நீ எங்கள் அம்மாவுக்கு செய்த துரோகம் தான் ஞாபகம் வருது. அவனுடையது எதுவும் அவனுக்கு இல்லை, அவனோட பொண்டாட்டி உட்பட என்றதும் அவனுடைய கன்னத்தில் இன்னொரு அறை விழுந்தது. ராகவன் போடா வெளியே, இந்த பக்கம் நீ வரக்கூடாது என்றதும் பிரதீப் கன்னத்தை தடவி கொண்டு வருவேன். என்னை வரக்கூடாதுன்னு சொல்லும் உரிமை உங்களுக்கு இல்லை. ராகவன் இது காயத்ரியோட கம்பெனி. முழுசும் அஸ்வத்துக்கு தான் சேரும். இங்கே உனக்கும் உரிமை இல்லை, எனக்கும் இல்லை. பிரதீப் எப்படி சேரும்னு பார்க்கிறேன். உங்கள் கண் முன்னாடியே அவனை துடிக்க வைக்கிறேன் என்று வெளியே போனவன் ரிசப்ஷன் முன் நின்று வேதாவை பார்த்து முறைத்து கொண்டே வெளியே போனான். வேதா அவன் கழுத்தை கடித்த இடத்தை துடைத்து கொண்டிருந்தாள். பிரதீப் வாசல் வரை போனவன் திரும்பி வந்து ஹலோ உத்தமி, உன்னோட புருஷனை சந்தேகப்பட வைக்கட்டுமா என்றவன் ஃபோனை எடுத்து அஸ்வத்துக்கு ஃபோன் செய்து ஹலோ தம்பி, உன்னோட பொண்டாட்டி ரொம்ப ருசியாக இருக்கா. இன்னைக்கு அவளை நான் ருசித்ததுக்கு அடையாளம் அவள் கழுத்தில் இருக்கு என்று ஃபோனை வைத்துவிட்டு டேஸ்டி டேஸ்டி பேபி வருவே என்னிடம் வருவே என்று நகர்ந்தான். வேதா உடைந்து அழுதாள். அஸ்வத் திடுக்கிட்டான். என்னடா என்னோட பொண்டாட்டியை ருசிச்சின்னு சொல்கிறான்? அப்படின்னா அந்த பொண்ணு அவனுக்கு மயங்கி அவனோட போயிடுச்சா? பொண்ணுங்களே இப்படித்தான். இப்போ தான் அவன் நல்ல பொண்ணாக இருப்பான்னு சொல்லி வாயை மூடுறேன், அதுக்குள்ளேயும் பார்த்தியா? நான் கல்யாணம் செய்துக்க பயந்தது அதுக்கு தான். பிரசன்னா டேய் பொருடா, என்ன நடந்ததுன்னு கேட்கலாம். அவள் வீட்டில் பேசிட்டு போன வைத்தறிச்சல்ல தப்பாக கூட பேசியிருக்கலாம். அஸ்வத் அவள் கழுத்து வரை தொட்டு இருக்கா, அடையாளம் இருக்குன்னு சொல்கிறேன். அடப்போடா, மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கு. அவளை துரத்திடு. பிரசன்னா நீ அவசரப்படற, எல்லோருக்கும் முன்னாடி அவமானமாக போயிடும். அஸ்வத் பரவாயில்லை விடு, நான் தோற்பதற்கு பிறந்தவன். பிரசன்னா உன்னோட இஷ்டம், அனுப்பிடலாம். வேதா இப்படி அழுது கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. இதற்கு தீர்வு வேண்டும். நேற்று தான் தன்னுடைய கணவன் தன்னை நிமிர்ந்து பார்த்திருக்கிறான். இந்த நேரத்தில் இவன் இப்படி சொல்லிவிட்டு போனால் ஏற்கனவே கோபத்தில் பலவிதமான ஏமாற்றத்தில் இருக்கும் அஸ்வத் தன்னையும் யோசிக்காமல் தவறாக நினைத்து விட்டால் அது நடக்கக்கூடாது. நான் என்னை நிரூபித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். வேதா நேரடியாக எம்டி அறைக்கு சென்றாள். சார், நான் இங்கு வேலை செய்கிற சாதாரண ரிசப்ஷனிஸ்ட். பிரதீப் என்னிடம் தப்பாக நடந்துக்கிட்டார். கேமரா ஃபுட்டேஜ் வேணும். நான் போலீஸுக்கு போகிறேன். ராகவன் அதிர்ந்தான். அம்மாடி, அவன் செய்தது தப்பு தான். போலீஸ்க்கு எல்லாம் போனால் கம்பெனி பேர் கெட்டு போயிடும். இது உன்னுடைய கம்பெனி இல்லையா? வேதா உங்கள் பையன் என்னோட கணவர்கிட்ட என்மேல் தப்பான அபிப்பிராயம் வரும்படி தப்பாக ஃபோனில் சொல்லிட்டு போயிருக்கார். எனக்கு என்னுடைய பேரை காப்பாற்றிக்கிறது தான் முக்கியம். கம்பெனி எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. ராகவன் நான் அஸ்வத் கிட்ட பேசுகிறேன்.
வேதா என்னென்னு பேசுவீங்க? வேதா சுத்தமானவள். பிரதீப் உன்னிடம் பிரச்சனை செய்வதற்காக அவள் கழுத்தில் கிடைத்துவிட்டு தன்னுடன் படுத்து இருந்ததாக பொய் சொன்னான்னு சொல்லுவீங்களா? ராகவன் கடவுளே தலையில் கை வைத்து கொண்டார். வேதா, நீங்கள் சொல்வதையெல்லாம் நம்பும்படி அவர் இருக்காரா? என்னுடைய கழுத்தை பார்த்ததும் பிரதீப் சொன்னதுதான் உண்மையாக தெரியும். எனக்கு ஃபுட்டேஜ் கொடுங்க. ராகவன், கொஞ்சம் பொறுமையாக இருமா, நான் அஸ்வத் கிட்ட பேசுகிறேன். வேதா, சார், இல்லைனா நான் கூட்டத்தை கூட்டி பிரச்சனை பண்ணுவேன். பிரதீப் என்னிடம் தப்பாக நடந்துக்கிட்டான்னு கலாட்டா பண்ணுவேன். நீங்கள் ஃபுட்டேஜ் கொடுக்கலைனாலும் நான் வெளியே இருந்தது உள்ளே வந்தது எல்லாம் பார்த்த ஆள் இருக்கு, அவங்க கிட்ட உதவி வாங்கிக்கிறேன். ராகவன் இன்டர்காம் அடித்து ஃபுட்டேஜ் எடுத்து வர சொன்னார். அதில் நடந்ததெல்லாம் தெளிவாக ரெக்கார்டாகி இருந்தது. வேதா கையில் வாங்கி கொண்டாள். ராகவன், ஒரு நிமிஷம். உன்னோட புருஷன் மற்றும் உன்னோட கம்பெனிக்காக ஒரு ஃபோன் பண்ணும் வரை காத்திருக்க முடியுமா? வேதா, ராகவன் அஸ்வத்துக்கு ஃபோன் செய்தார். அஸ்வத், பிரதீப் ஒரு தப்பு பண்ணிட்டான். அஸ்வத், எதுவும் நீங்கள் சொல்ல தேவையில்லை, அவன் சொல்லிட்டான். இப்போ என்ன? என்னோட காதலியை பறிச்சுக்கிட்டான், இப்போ என்னோட பொண்டாட்டியையும் பறிச்சுக்கிட்டான், அவ்வளவுதானே? ராகவன், அப்படி எதுவும் நடக்கலை. அஸ்வத், போதும். நீங்களும் உங்கள் மகனும் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு விளையாட முடியுமோ விளையாடிட்டீங்க. எங்கள் அம்மா கம்பெனியை கேட்டேன். அம்மா உயில் எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகும் வரை நீங்கள் தான் எனக்கு பொறுப்புன்னு சொன்னீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போது கம்பெனியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் பையன் என்னோட பொண்டாட்டி கூட படுத்து இருந்தேன்னு கூசாமல் சொல்லிட்டு போகிறான். பெரியவங்க கிட்ட இப்படி கேட்கக்கூடாது, ஆனாலும் கேட்க வைக்கிறீங்க. நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் பையனுக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்கேனா? ராகவன், ஐயோ, அவன் சொன்னதை கேட்டு வேதாவை தப்பாக பேசாதே என்று ராகவன் கத்தியதும் இங்கிருந்த வேதாவும் கேட்டுக்கொண்டிருந்த அஸ்வத்தும் அதிர்ந்தனர். வேதா உடைந்து உட்கார்ந்து அழுதாள். ராகவன், அஸ்வத் முழுசா கேளு என்று விவரம் சொல்லி ஃபுட்டேஜ் அவனுடைய ஃபோனுக்கு அனுப்பிவிட்டு அவள் போலீஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி குற்றச்சாட்டோடு போலீஸுக்கு போனால் நம்ம கம்பெனி பேர் கெட்டு போயிடும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேர் வந்துடும். அஸ்வத், ப்ளீஸ், வேதாவை சமாதானம் செய், அழுதுகிட்டு இருக்கா. ராகவன் ஃபோனை வேதாவிடம் கொடுக்க போக அவரே நம்பலை. இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? வேண்டாம், விடுங்க என்று கண்களை துடைத்து கொண்டு கிளம்பிவிட்டார். அஸ்வத் அவள் பதிலில் அதிர்ந்தான். இவ்வளவு நேரம் வேதா அங்குதான் இருந்தாளா? ராகவன், ஆமாம், போலீஸ்கிட்ட போகிறேன்னு சொன்னவளை நிறுத்தி வச்சுட்டு உன்கிட்ட ஃபோன் பண்ணினேன். நீ சமாதானம் செய்வேன்னு பார்த்தேன். ஆனால் இப்போது பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னு தெரியுது. அஸ்வத், அவள் கோச்சிக்கிட்டு போயிட்டா என்று பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஃபோன் கட்டானது. அஸ்வத் ஃபோனில் அந்த வீடியோ ஓடியது. அஸ்வத் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டான். பிரதீப் அவளை அத்துமீறுவதை பார்க்க முடியாமல் கைகளை இறுக்கி மேஜையை குத்தி கொண்டிருந்தான். பிரசன்னா, நான் தான் அவசரப்பட்டு எதுவும் பேசாதேன்னு சொன்னேன் தானே? அஸ்வத், அவன் அங்கே இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசினா சீக்கிரம் கம்பெனியை மாற்றி தருவார்னு நினச்சேன். பிரசன்னா, அதுக்காக அந்த பொண்ணு மனசை நோகடிக்கலாமா? அஸ்வத், சரிடா, என்ன பண்ண சொல்லுறே? பிரசன்னா, அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசினேன். இப்போது அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. உன்னால தானே அந்த பொண்ணு மேலே அவன் கை வச்சான். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? அஸ்வத், இதுக்கும் சேர்த்து அவனை என்ன பண்ணணுமோ பண்ணிடுறேன். பிரசன்னா, வேதா? அஸ்வத் கோவிச்சிட்டு போயிட்டா, சமாதானம் பண்ண ஏதாவது யோசனை சொல்லுடா. பிரசன்னா, அது என்னோட பிரச்சனை இல்லை. எனக்கு என்னவோ வேதாவால் தான் உன்னோட கம்பெனி சீக்கிரம் உன்னோட கைக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கிருந்த அஸ்வத் ஃபோன் அடிக்க, சார், நான் வக்கீல் பேசுகிறேன். ராகவன் சார், உங்கள் கம்பெனியை நீங்கள் டேக் ஓவர் பண்ண டாக்குமெண்ட் எல்லாம் தயார் பண்ண சொன்னார். ரெடி ஆகிடுச்சு. உங்களை நான் எங்கே வந்து பார்க்கணும்? அஸ்வத் அட்ரஸ் சொல்லி ஃபோனை வைத்தான். டேய், நீ சொன்ன மாதிரி தான். கம்பெனி மாற்ற டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு வக்கீல் வராரு. கையெழுத்து போட்டதும் எனக்கு கம்பெனி. வேதாவால் தான் இது இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியே அந்த பொண்ணை விவரம் சொல்லி அனுப்பிடலாம். பிரசன்னா, அதுக்கு முன்னாடி நீ செய்த தப்பை சொல்லி அனுப்பிடு. அஸ்வத், நான் செய்த தப்பு? என்னங்க அந்த தப்பு? பிரசன்னா, சரி, நான் தான் செய்தேன். உனக்கு ஆக்ட் பண்ண ஆள் கூட்டிகிட்டு வராமல் அந்த பொண்ணுக்கிட்ட நீ தான் அவள் புருஷன்னு சொன்னேன். நான் செய்த தப்பு தான், நானே சொல்லி அனுப்பிடுறேன். வேதா அழுது கொண்டிருப்பதை பார்த்து வித்யா, என்ன ஆச்சு? ஒரு அரை நாள் லீவு போட்டுட்டு வந்தால் நீ இப்படி அழுதுட்டு இருக்க, கண்ணமெல்லாம் வீங்கியிருக்கு. வேதா, வேலைக்கு போகும் பெண்கள் தங்கும் ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கா? வித்யா, இருக்கு. ஏன்? வேதா, எனக்கு தான். வித்யா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னியே?
வேதா கொஞ்ச நாளைக்கு. வித்யா அதுக்கு எதுக்கு எங்கெங்கோ தேடிட்டு இருக்க? என்னோட தங்கிக்கோ. நான் தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கேன். சின்ன வீடு தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேதா என்றவள் மாலை ஆபீஸ் முடிந்ததும் வித்யாவுடன் கிளம்பினாள். அஸ்வத் பிரசன்னா இருவரும் மாலை அஸ்வத் வீட்டில் வேதாவிற்காக காத்திருந்தனர். அஸ்வத் நீயே சொல்லிடு, நான் உள்ளே இருக்கேன். பிரசன்னா ஏன் 2 மாசமா அவ சமைச்சு போட்டதை நீ சாப்பிட்டியா இல்லை நான் சாப்பிட்டேனா? அஸ்வத் இருக்கேன். முதல்ல என்ன சொல்லி ஆரம்பிக்கலாம்? பிரசன்னா அதெல்லாம் அப்போதைக்கு என்ன வருதோ அப்படி பேசிடலாம். அஸ்வத் அப்பா இனிமேல் அந்த பொண்ணு இங்கே இருக்காது. நானும் அம்மா கம்பெனியும் இனி அந்த ஆள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டணும். நான் சொன்னேன்னு ஸ்ரீன்னு ஒரு டிசைனர், அவங்களை கண்டுபிடிச்சு நம்ம கம்பெனியில் முதன்மை டிசைனராக உட்கார வைக்கணும். பிரசன்னா அவங்க சைட் பக்கமாக எந்த அப்டேட்டும் இல்லை. என்னாச்சுன்னு தெரியலை. அவங்கள எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு தெரியலை. அஸ்வத் 3 மாசமா மெயிலுக்கு கூட பதிலே கொடுக்கலை. இப்போதைக்கு நம்ம கம்பெனியில் இருக்கும் டிசைனர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கணும். தகுதி இல்லாதவர்களை தூக்கிடணும். பிரசன்னா கம்பெனி அப்படின்ன உடனே ஞாபகம் வருது, ரிசப்ஷனிஸ்ட் வேதாவை என்ன பண்ண போறீங்க? அஸ்வத் மாற்ற சொல்லு. பிரசன்னா வெளிநாட்டு மொழியே 5 மொழி பேசுகிறாளாம். அஸ்வத் ஆச்சரியத்துடன் அப்படியா? பிரசன்னா அது தெரியாதா? அஸ்வத் வேற என்னென்ன ஆச்சரியத்தை வச்சிருக்கான்னு தெரியலை. நல்லா சமைக்கிறாள், நல்லா பாடுறா. பாரு வீட்டில் சின்ன சின்ன விஷயத்தை வச்சு அலங்காரப்படுத்தி இருக்கா. மல்டி லிங்குவல், நியாயமான விஷயத்தை உடனே அடிச்சு பேசுறா. பிரசன்னா என்ன அவளை ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்க மாதிரி புகழ்ந்து தள்ளற? டேய் என்னோட மனசுல பட்டதை சொல்லட்டுமா? சொல்லு. பிரசன்னா கோவப்படக்கூடாது. அப்போ ஏதோ வில்லங்கமாக சொல்ல போறேன்னு தெரியுது, சொல்லி தொலை. பிரசன்னா நீயே வேதாவை ஒரு முயற்சி செய்து பார்க்கக்கூடாது? மீன்ஸ்? பிரசன்னா உன்னோட மனசை திறந்து லவ் பண்ணி பாரு. பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ. அனாதையா வந்த பொண்ணு, நம்ம வேலையானதும் விரட்டி அடிக்க முடியுமா? ஒருவேளை அது நல்ல பொண்ணா இருந்து உனக்கு ஏற்ற பெண்ணை தவற விட்டுட்டோம்னு வாழ்நாள் முழுதும் வேதனைப்படக்கூடாது. அஸ்வத் அப்போ நீயே அந்த முயற்சி செய் என்று நகர்ந்தான். பிரசன்னா உனக்கு சொன்னேன் பாரு, இன்று என்னை அடிச்சுக்கணும். அஸ்வத் ஒரு வார்த்தையை விட்டுட்ட. பிரசன்னா அதான் செருப்பு. வேதா வெகு நேரமாகியும் வரவில்லை. அஸ்வத் மனதில் பதற்றம் உண்டானது. அவள் வேண்டாம் என்று சொன்ன உதடு மனதின் எண்ணங்களுக்கு அடிமையானது. என்னாச்சு தெரியலை, இன்னும் அவ வீட்டுக்கு வரலை. பிரசன்னா நீ பேசின பேச்சிலேயே கிளம்பிட்டாளோ என்னவோ. விடு, நமக்கு அவளை கூப்பிட்டு வச்சு அவளை காயப்படுத்தி அனுப்புகிற வேலை மிச்சம். அஸ்வத்துக்கு பிரசன்னாவின் வார்த்தை ஒன்று கூட காதில் விழுந்து மனதில் ஏறவில்லை. பிரதீப் மூலமாக அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதுன்னா நான் பார்த்துட்டு வரேன். பிரசன்னா அவன் துடிப்பை பார்த்து அதிசயித்தான். வா நானும் வரேன். இருவரும் கிளம்பினர். இருவரும் கோவை மாநகரத்தை வட்டமிட்டனர். அஸ்வத் மிகவும் பதற்றமானான். பிரசன்னா ஏண்டா இவ்வளவு டென்ஷன் ஆகிற? விடு, போக போகிறவள் தானே. அஸ்வத்தால் அமைதியாக இருக்க முடியவில்லை. போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கலாம். அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோன்னு பயமாக இருக்கு. பிரசன்னா அஸ்வத்தின் மனதை புரிந்து கொண்டான். பொருடா, நாளைக்கு காலையில் வேலைக்கு வந்துடுவா தானே? அப்படி வரலைன்னா பேசிக்கலாம். இப்போ ஸ்டேஷனில் என்னன்னு சொல்லுவ? அவங்களே கொஞ்சம் காத்திருங்க, வந்துடுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அஸ்வத் இன்னும் கொஞ்சம் தேடலாம். அவளுக்கு யாரையும் தெரியாது, எங்கே போவாள்? உண்மையிலேயே நடுங்க ஆரம்பித்தான். பிரசன்னா அவன் நிலையை பார்த்து வந்துடுவா, பயப்படாதே என்று ஆறுதல் சொன்னான்.